வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் நம்ம ஹேக் ரியாக்ஷன் பார்க்குறோம். ஹேக் ரியாக்ஷன் ஆர் கப்ளிங் சொல்லலாம். ஹேக் கப்ளிங். ஸோ இதுக்கு ஜென்ரலாக இதனோட டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இது என்னென்னா கப்ளிங் ரியாக்ஷன் பிட்வீன் அல்கீன் அண்ட் ஆர்கானிக் ஹாலைட்ஸ் ஆர் acetate, organic acetate or triplet in presence of palladium zero catalyst. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீக் பேஸ். ப்ராடக்ட் எது கிடைக்கும்னா சப்ஸ்டியூட்டட் அல்கீன். சப்ஸ்டியூட்டட் அல்கீன் தான் ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ இங்கே கார்பன் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ஜென்ரலாக எப்படி எழுதலாம்னா அல்கின்ஸ் வந்து சி டபுள் பாண்ட் சின்னு போட்டிருக்கோம். ப்ளஸ் ஆர்கானிக் ஹாலைட்ஸை ஆர் டேஷ் எக்ஸ்ன்னு சொல்கிறேன். ட்ரிஃப்ளெட்டாக இருந்தால் ஆர் டேஷ் ஓ SO2 CF3 ட்ரைஃப்ளூரோ மெத்தில் சல்ஃபோனைல் குரூப் இது. ஸோ கேட்டலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக பெல்லடியம் PPH3 4 டெட்ராக்கிஸ் ட்ரைஃபினைல் பாஸ்பின் பெல்லடியம் 0. பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைஎத்தில் அமீன். இதுதான் பேஸாக எடுத்துக்கிறாங்க இந்த ரியாக்ஷனுக்கு. ஸோ ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா இது அல்கின். இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜன்ஸ் வந்து H டேஷால் ரீப்ளேஸ் ஆகுது. ஸோ இதான் வந்து ப்ராடக்ட்டு சப்ஸ்டியூட்டட் அல்கீன். இதில் சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணணும். ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஆர் டேஷ் எக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, எக்ஸ் இல்லைன்னா ட்ரிப்ளெட். இதில் ஆர் டேஷ்னுடைய கேரக்டர் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அரைலாக இருக்கலாம், வினைல், அல்லைல், பென்சைல் or any alkyl without beta hydrogen and sp3 carbon. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். CH2X இருக்குது. இது வந்து ஆல்ஃபா. பீட்டாவில் ஒரு கார்பன் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஹைட்ரஜன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ இந்த அல்கைல் குரூப் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா ஹைட்ரஜன் இல்லை. இந்த மாதிரி அல்கைல் குரூப்பை இந்த ரியாக்ஷனுக்கு எடுத்துக்கிறாங்க. அரைல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அரைல் எக்ஸ். இது ஆல்ஃபா பீட்டா வந்து sp2ஆக இருக்குது. வினைல் வந்து இதுதான் வினைல்னு சொல்கிறோம். இது ஆல்ஃபா, இது பீட்டா. இது வந்து sp2 கார்பன் தான் இருக்குது. பென்சைல் வந்து பார்க்கும்போது ஒரு பென்சின் ரிங் போட்டுக்கிறோம். அது CH2X. இது ஆல்ஃபா, இது பீட்டா. ஸோ பீட்டா வந்து sp2ஆக இருக்குது. ஸோ இந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாமே கப்ளிங் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது எக்ஸ்னால் என்னென்னு பார்க்குறோம். செகண்ட் எக்ஸ் வந்து அது லீவிங் குரூப்பு. எதுனா ஜென்ரலாக புரோமின், அயோடின் ஆர் ட்ரிப்ளெட்னா வந்து OSO2 CF3, சம்டைமில் அசிட்டேட் கூட இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இதில் யூஸ் பண்ணுற பேஸ், தேர்டு வந்து நான் சொல்கிறோம் பேஸ். எந்த பேஸ்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வீக் பேஸாக இருக்குது. ட்ரைஎத்தில் அமீன், சோடியம் அசிட்டேட், sodium carbonate, aqueous solution of sodium carbonate or potassium carbonate aqueous solutions. ஸோ இதுதான் பேஸாக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அல்கீன் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா. அல்கீனோடைய நேச்சர் எப்படி இருக்குன்னா எனி அல்கின்ஸ். ஸோ இது வந்து மோனோ சப்ஸ்டியூட்டாக இருக்கலாம், ஆர் நான் சப்ஸ்டியூட்டாகவும் இருக்கலாம், ஆர் டை சப்ஸ்டியூட்டட். இது மேபி எலக்ட்ரான் ரிச்சாகவும் இருக்கலாம்,
எலக்ட்ரான் புவர் ஆர் நியூட்ரலாகவும் இருக்கலாம். ஸோ அல்கின்ஸில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து 5வது வந்து சால்வெண்ட்டு. என்ன சால்வெண்ட் யூஸ் பண்ணுறோன்னா டைமெத்தில் ஃபார்மமைட் DMSO. ஸோ இது வந்து சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா கேட்டலிஸ்ட். 6th வந்து கேட்டலிஸ்ட் வந்து ஜென்ரலாக பெல்லேடியம் 0 காம்ப்ளெக்ஸ், சம்டைம்ஸில் பெல்லேடியம் 2 காம்ப்ளெக்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் பெல்லேடியம் 0 காம்ப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இதில் வந்து ஈஸியாக ஆக்சிடேட்டிவ் அடிஷன் ரியாக்ஷன் நடக்கும் கம்பேர்ட் டு த பெல்லேடியம் 2. இது சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம் கேட்டலிஸ்ட்டுக்கு. பெல்லேடியம் PbH3 4. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெல்லேடியம் OAC2. இது வந்து ஆக்சிடைஸ்ட் 2ல் இருக்குது, இங்கே வந்து 0ல் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்டினுடைய ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியை பார்க்கும்போது ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக். இது ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக் ரியாக்ஷனு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சின் அடிஷன் நடக்கும். சின் அடிஷன் ஆஃப் ஆர் PTX, அதாவது பெல்லேடியம் காம்ப்ளெக்ஸ் டு அல்கின். இந்த அல்கின் கூட இது சின் அடிஷனில் இன்வால்வ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சின் எலிமினேஷன். சின் எலிமினேஷன் ஆஃப் HBdX. இது வந்து பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷன் சொல்லலாம். ஸோ இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். சின் அடிஷன், சின் எலிமினேஷன். அடிஷன் ஆகிற குரூப் வந்து RBdX, எலிமினேஷன் ஆகிறது வந்து HBdX. நெக்ஸ்ட் பாயிண்ட், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எதுன்னு பார்க்கும்போது அல்கின்ஸில் லெஸ் ஹிண்ட்ரட் கார்பன்லாம் நடக்கும். ஸோ இது எழுதுகிறோம். கப்ளிங் takes place at less hindered carbon atoms of alkenes. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா என்னுடைய ஜென்ரல் ரியாக்ஷன். ஜென்ரலாக இந்த ரியாக்ஷன்ஸ் எப்படி எழுதலாம்? R-X ஆர்கானிக் ஹாலைட்ஸ் ஆர் ட்ரிப்ளெட்டு. ஸோ இது கூட வந்து ஒரு மோனோ சப்ஸ்டியூட்டட் அல்கின்ஸ் கப்புள் ஆக போகுது இன் பிரசன்ஸ் ஆஃப் பெல்லேடியம் 0 காம்ப்ளெக்ஸஸ்ஸு அண்டு பேஸ். ஸோ இப்போ ப்ராடக்ட் எப்படி கிடைக்குன்னா இந்த ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக அந்த R- வரப்போகுது. R'. ஸோ நம்மளுக்கு ப்ளஸ் HX லீவ் ஆகும். ஸோ ஜென்ரலாக ட்ரான்ஸ் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ட்ரான்ஸ் AR-BDX. ஸோ இந்த RXும் பெல்லேடியமும் சேர்ந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஆட் ஆனதுக்கப்புறம் R-BDXன்னு கிடைக்கும். இது நம்மங்க அரைல் குரூப்னு எடுத்துருக்கோம். டை சப்ஸ்டியூட்டட் RR டை சப்ஸ்டியூட்டட் அல்கின் இது. ஸோ இப்போ ப்ராடக்ட் எப்படி கிடைக்குது? அது சேம் கேட்டலிஸ்ட் போடுறோம் நம்ம, அதில் சேஞ்சஸ் இல்லை. ப்ராடக்ட் எப்படி கிடைக்குன்னா லெஸ் ஹிண்ட்ரட் சைடு இங்கே இருக்கு இல்லையா, இங்கே தான் அந்த AR குரூப்பு சப்ஸ்டியூட் ஆகும். அதை நம்ம இந்த மாதிரி போடலாம். RR ER. ஸோ சப்ஸ்டியூட்டட் டை சப்ஸ்டியூட் இருக்கும்போது லெஸ் ஹிண்ட்ரட் சைடில் தான் வந்து கப்ளிங் வந்து நடக்குதுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிசம். இந்த மெக்கானிசத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஆக்சிடேட்டிவ் அடிஷன். ஸோ அதை நம்ம எழுதுகிறேன். இப்போது பெல்லேடியம் லிகாண்ட், இந்த லிகாண்ட் வந்து ட்ரைஃபினைல் பாஸ்மினாக இருக்கலாம், ஆர் அசிட்டேட்டாக இருக்கலாம். இது வந்து
14 எலக்ட்ரான் ஸ்பீசிஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர் டேஷ் எக்ஸ் ஆட் ஆகுது. அப்போ ஆட் ஆகும்போது நம்மளுக்கு இந்த L2 லிகாண்ட் அப்படியே கன்சிடர் பண்ணுறேன். பெல்லேடியம் இங்கே ஒரு ஆர் டேஷ் எக்ஸ் கிடைக்குது. ஸோ இதனோட ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து இப்போ 2+ இருக்குது. அதனால் நம்ம ஆக்சிடேட்டிவ் அடிஷன் சொல்கிறோம். இது வந்து 16 எலக்ட்ரான் ஸ்பீசிஸ். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 வந்து கார்போமெட்டலேஷன். இல்லைன்னா கார்போ பெல்லேடேஷன் சொல்லலாம். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு சின் அடிஷன். சரிங்களா? இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும். எப்படின்னு பார்க்கும்போது இப்போ அல்கின்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ மோனோ சப்ஸ்டியூட் மட்டும் எடுத்துக்கிறேன் நான். ஆர் டேஷ் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸஸ் இங்கே இருக்குது இல்லைங்களா, இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஆட் ஆக போகுது. ஃபஸ்ட்டு இப்போ பை காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணோம். ஸோ அதை நாங்கள் போட்டுக்கிறேன். எப்படி போடணும்னா BT L2R இது ஒரு பை காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பை காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இங்கே சின் அடிஷன் நடக்கும். அதாவது பெல்லேடியம் வந்து இந்த கார்பனில் ஆட் ஆகும், ஆர் வந்து இந்த கார்பனில் ஆட் ஆகும், ஒரு அடிஷன் ரியாக்ஷனு. இந்த ஆர் குரூப் வந்து லெஸ் சப்ஸ்டியூட்டடில் ஆட் ஆகுது, அது லெஸ் ஹிண்ட்ரடில் ஆட் ஆகும். ஸோ அதை நம்ம இப்படி எழுதுகிறோம். இந்த 2 ஹைட்ரஜன்ஸு, இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் போட்டுக்கிறோம். மேலே வந்து ஆர் குரூப்பு. அதாவது பெல்லேடியம் இது ரெண்டும் சிஸ் பொசிஷனில் இருக்கும், அதாவது சின்னு சொல்கிறோம். அதில் எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ் ஒன்று மிஸ் பண்ணுறோம், அந்த எக்ஸ் இங்கே போட்டுக்கிறேன், எக்ஸ். ஸோ இங்கே வந்து எக்ஸு L2 ரெண்டும் சேர்த்து எழுதிடுறேன். அடுத்தது இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, அந்த ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஆர் டேஷ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ் அடிஷன் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. அதாவது பை காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இது போல் ஒரு சிஸ் அடிஷன் ப்ராடக்ட் கிடைக்குது. பெல்லேடியம் காம்ப்ளெக்ஸஸ் தான் இதுவும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்டு. ஸோ இங்கே வந்து 2 ஹைட்ரஜன் இல்லையா, அதை நம்ம போடுவோம், ஹைட்ரஜன் ஹைட்ரஜன். பீட்டா ஹைட்ரைடு எலிமினேஷன்றது ஒரு சின் எலிமினேஷன். ஸோ சின்னா இங்கே எலிமினேட் ஆக போகிற குரூப் வந்து இந்த பெல்லேடியம் XL2 தான் எலிமினேட் ஆக போகுது. ஸோ இந்த பொசிஷனில் இது மேல் நோக்கி இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இந்த 2 ஹைட்ரஜன் தான் பீட்டா ஹைட்ரஜன் சொல்லுவோம். இது ஆல்ஃபா, இது வந்து பீட்டா. ஸோ இது வந்து சின்னுக்கு போகணும்னா நம்ம 120 டிகிரி இது ரொட்டேட் பண்ணணும். அதை நாங்கள் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் 6 BT XL2, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே வந்து ஒரு ஆர் டேஷ் இருக்குது. ஸோ இது ரொட்டேட் பண்ணுறோம், ஏன்னா இது எலிமினேட் ஆகிறதுக்கு இந்த பீட்டா ஹைட்ரஜன்ஸ் வந்து இதனுடைய சின் பொசிஷன்னா சேம் டைரெக்ஷனுக்கு போகணும். சரிங்களா? அப்போது இதை நம்ம ரொட்டேட் பண்ணுறோம், 120 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது ஹைட்ரஜன் இங்கே போயிடுது, ஆர் இங்கே வருது, இங்கே ஒரு ஹைட்ரஜன் கிடைக்குது. இதுதான் வந்து நம்ம ரவுண்ட் பண்ண ஹைட்ரஜன். ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே அது மாறாது. ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஆர் டேஷு, இங்கே BT XL2. இப்போ எலிமினேஷன் எப்படி நடக்குதுன்னா இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகுது, இந்த ஹைட்ரைடு வந்து இந்த பெல்லேடியத்துக்கு போகுது. அப்போ நம்மளோட ப்ராடக்ட் எப்படி கிடைக்குன்னா இந்த ஆர் இங்கே தான் இருக்குது, ஆர் இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற குரூப்பு ஆர் டேஷ் ஹச். ஸோ ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஆப்போசிட்டில் இருக்குது, ஆர் டேஷ் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ டிரான்ஸ் ப்ராடக்ட்டு ஃபார்ம் ஆகுது. ரீஜெனரேஷன் ஆஃப் கேட்டலிஸ்ட். ஸோ இந்த கேட்டலிஸ்ட் எப்படி ரீஜெனரேட் ஆகும்னு பார்க்குறோம். இங்கே வந்து நம்ம எலிமினேட் ஆகிற குரூப் மட்டும் தனியாக எழுதியிருக்கேன். எப்படின்னா L2 பெல்லேடியம், இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த எக்ஸு. அடுத்து இந்த ஹைட்ரஜன் இங்கே சேர்ந்தது ஹைட்ரஜன். ஸோ ரெடக்டிவ் எலிமினேஷன் சொல்லுவோம். இது ரெடக்டிவ் எலிமினேஷன்.
இந்த ஹைட்ரஜன் எக்ஸ் ரெண்டும் எலிமினேட் ஆகுது. எலிமினேட் ஆனது நம்மளுக்கு பெல்லடியம் L2. இந்த கேட்டலிஸ்ட் திரும்ப ரீஜெனரேட் ஆகுது. இங்கே வந்து பேஸோட ஒரு ரோல் இருக்குது. பேஸ்னா பின்னு வச்சுக்கிறோம். ஸோ இந்த பேஸ் வந்து இந்த HX எலிமினேட் ஆகுது யூஸ் ஆகும். ஸோ பேஸ் HXன்றது ரிமூவ் ஆகுது. நம்மளுக்கு வந்து இந்த கேட்டலிஸ்ட் ரீஜெனரேட் ஆகுது. இது நம்ம கேட்டலிட்டிக் சைக்கிளில் நம்ம போடும்போது இதே ஸ்டெப்ஸ் தான் வரும். ஸோ இதுதான் மெக்கானிசம். ஸோ மெக்கானிசம் நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆக்சிடேட்டிவ் அடிஷனு, நெக்ஸ்ட்டு கார்போ மெட்டலேஷன், பீட்டர்ஹைட்ரைடு எலிமினேஷன், அதாவது சின் எலிமினேஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ரீஜெனரேஷன் ஆஃப் கேட்டலிஸ்ட்டு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இதோட ரியாக்டிவிட்டி ஆர்டர் பார்க்குறோம். ரேட் ஆஃப் த கப்ளிங் எதை பொறுத்திருக்குன்னா ஸ்டெரிக் எஃபெக்டை பொறுத்திருக்கும். ஸோ அதை நான் எழுதுகிறேன். Rate of the coupling is strongly depend on the steric effect. ஸோ இது வேறு மாதிரி எப்படி சொல்லலாம்னா இன்க்ரீசிங் ஆஃப் சப்ஸ்டுவெண்ட் லோயர் த ரியாக்டிவிட்டி. ஸோ இப்போ இந்த ஆர்டர் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து அன்சப்ஸ்டியூட்டட் ஒலிஃபின், சரிங்களா? அதாவது ஈத்தின்னு சொல்கிறோம். இது வந்து 100 times ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். எதை விடனா மோனோ சப்ஸ்டியூட்டடை விட. இப்போ ஏசின்னு போட்டிருக்கோம். இது வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பு. நெக்ஸ்ட் வந்து புரோப்பீன் பிஹெச், இதெல்லாம் மோனோ சப்ஸ்டியூட்டடு. நெக்ஸ்ட்டு டை சப்ஸ்டியூட்டுக்கு இதோட கம்மியாக இருக்கும். ரெண்டு சைஸ் டை சப்ஸ்டியூட்டை கம்பேர் பண்ணுறோம். அப்போ இங்கே ஒரு ஸ்டெரிக் கம்மியாக இருக்கு இல்லையா? ஸோ இங்கே ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் கம்பேர் டு த திஸ் அல்கேன். ஸோ இங்கே வந்து ரெண்டு சப்ஸ்டியூஷன் டிஃப்ரெண்ட் கார்பனில் இருக்குது. இதை விட இதுக்கு வந்து ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இது ரியாக்டிவிட்டி ஆர்டர் ஆஃப் அல்கேன்ஸ் சொல்லி பார்த்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வினைலேஷன். ஒரு அல்கின் எடுத்திருக்கோம். இதில் வினைல் புரோமைடு கேட்டலிஸ்ட்டு போடுறோம். நம்ம பெல்லடியம் OAC2 ட்ரைஅரைல் பாஸ்பீன். நெக்ஸ்ட் வந்து பேஸ் வந்து ட்ரைஎத்திலமைன். ஸோ ப்ராடக்ட் எப்படி கிடைக்குதுன்னா இங்கே தான் கப்ளிங் நடக்க போகுது. ஸோ இது ஃபஸ்ட்டு எடுத்துக்கிற ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கிற ஒலிஃபின்னு. இது வந்து இது கூட ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணுது. அப்போ இங்கே ஒரு ஒலிஃபின் நம்மளுக்கு கிடைக்குது. அதாவது 1,3 டையின் ப்ராடக்டாக கிடைக்கும். அரைலேஷன் இது ஒன்றும் இல்லை, சேம் ரியாக்ஷன் தான். ஒலிஃபின் எடுத்துக்கிறோம், சிம்பிள் ஒலிஃபின்னு. நெக்ஸ்ட்டு ஒரு அரைல் குரூப் பென்சின் ரிங் போட்டிருக்கோம். இதில் ஒரு சேம் கேட்டலிஸ்ட்டு போடுறோம் நம்ம, பெல்லடியம் NET3. ஸோ பெல்லடியம் 0. இந்த பென்சின் ரிங்கில் ஒரு டபுள் பாண்ட் வருது. ஸோ இதுதான் வந்து ப்ராடக்டாக கிடைக்கும். தேர்டு வந்து பார்க்குறோம். தேர்ட் ரியாக்ஷன் அல்லைட் சிஸ்டம். ஸோ இதே சேம். இங்கே வந்து OH இருக்குது. இது அல்லைல் குரூப்புன்னு சொல்கிறோம். அந்த சிம்பிள் அல்கின்ஸில் ஒரு CH2 OH சேர்த்துருக்கோம். இந்த ஹேலைடு சேஞ்சஸ் ஆகலை, அது அரைல் ஹேலைட் தான். கேட்டலிஸ்ட் வந்து பெல்லடியம் கேட்டலிஸ்ட்டு, பெல்லடியம் 0 கேட்டலிஸ்ட்டு. ஸோ இப்போ என்ன, இது வந்து ERன்னு வச்சுக்கிறோம். அந்த பென்சின் ரிங்க இந்த பெல்லடியம் இன்செஷன் ஆகுது. இது எக்ஸு, இது எப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ER குரூப் வந்து இங்கே போய் கப்பில் ஆக போகுது. அப்போ ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. மெக்கானிசமாக போட்டு காமிக்கலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஆக்சிடேட்டிவ் அடிஷன் சொன்னோம் இல்லைங்களா? இந்த ஆக்சிடேட்டிவ் அடிஷன் ரியாக்ஷன் போடுறோம். அந்த இடத்துல வந்து இந்த அரைல் குரூப் PH குரூப் ஆட் ஆகும். இந்த இடத்துல PH குரூப் ஆட் ஆகும். அதை நம்ம இப்படி போடலாம், CH2OH. புரியுது அப்படி எழுதுகிறேன். இந்த PH குரூப் இங்கே ஆட் ஆகுது. இங்கே வந்து PTX இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து
பீட்டா ஹைட்ரைடு எலிமினேஷன் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்போ இதுக்கு ஆல்ஃபா இது, இங்கே ஒரு பீட்டா இருக்குது, இங்கே ஒரு பீட்டா இருக்குது. சரிங்களா? இது ஃபஸ்ட்டு பீட்டான்னு வச்சுக்கிறேன், செகண்ட் பீட்டான்னு வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பீட்டாவில் இருக்கிற இந்த ஹைட்ரஜன் ஒரு ஹைட்ரஜனும் இதுவும் எலிமினேட் ஆச்சுன்னா என்ன ப்ராடக்ட் கிடைக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட்டில். அப்போ இங்கே வந்து சிஹெச் மாறிடும். இது வந்து பிஹெச், டபுள் பாண்டு சிஹெச்2 OH கிடைக்குது. அதாவது இந்த இடத்துல வந்து இந்த ஃபினைல் குரூப்பு கப்பில் ஆயிருக்கு, அவ்வளோதான் இல்லைங்களா? இது அல்லைல் தான், அல்லைல் ஆல்கஹால். இதில் ஒரு ஃபினைல் குரூப்பு சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. அப்போ செகண்ட் ப்ராடக்ட் பார்க்குறோம். செகண்ட் ப்ராடக்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகும், இங்கே எலிமினேட் ஆகிட்டு இது எலிமினேட் ஆகும்போது நம்மளுக்கு CH2 பிஹெச் அப்படியே தான் இருக்குது, CH டபுள் பாண்ட் CHOHன்னு கிடைக்குது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈனால்னு சொல்கிறோம் நாம். இது ஈன், இது ஆல். இது டாட்டாமெரிஸில் இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் அது இந்த ஹைட்ரஜன் இங்கே வரும், ஓ வந்து டபுள் பாண்டாக மாறும். அப்போ எப்படி கிடைக்குன்னா பிஹெச் CH2 CH1 ஆல்டிஹைட் ப்ராடக்ட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது ஒரு ரியாக்ஷன். நெக்ஸ்ட் ஃபோர்த் ரியாக்ஷன் பார்ப்போம். ஹெட்ரோசைக்ளிக் ரிங்ஸ் தயோஃபின் எடுத்துக்கிறோம், S2 புரோமோதயோஃபின். நெக்ஸ்ட் வந்து பிரிடின் ரிங் பார்க்குறோம். இந்த பிரிடின் ரிங்கில் ஃபோர்த் பொசிஷனில் ஒரு ஈன் இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ சப்ஸ்டியூட்டட் ஈன்னு சொல்கிறோம். இப்போ கேட்டலிஸ்ட்டு போடுறோம் நம்ம. கேட்டலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெல்லேடியம் கேட்டலிஸ்ட் தான், பெல்லேடியம் OAC2. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1% எடுத்துக்கிறாங்க, 1%. 2% வந்து பார்த்திங்கன்னா ட்ரை அரைல் பாஸ்பின் வந்து 2% எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ப்ராடக்ட் எப்படி கிடைக்குதுன்னா இந்த இடத்துல வந்து இந்த குரூப் வந்து கப்புள் ஆக போகுது. ஸோ ப்ராடக்ட் வந்து பார்க்கும்போது அது இங்கே இருக்கிறதும் இதுவும் கப்புள் ஆகணும். அப்போ ஒரு தயோஃபின் ரிங் போட்டிருக்கோம். செகண்ட் பொசிஷனில் இந்த டபுள் பாண்ட் கனெக்ட் ஆகுது. ஸோ இங்கே வந்து ஒரு பிரிடின் ரிங் போட்டிருக்கோம். ஸோ இதுதான் ப்ராடக்ட்டு. 77% ஈல்டு கிடைக்குது இந்த ரியாக்ஷன்ஸில். நெக்ஸ்ட் ஒலிஃபின். இதில் வந்து OTF இருக்குது. TFனா ட்ரிப்ளெட்டு. இதில் இது வந்து RXன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒலிஃபின் வந்து இதை போல் ஒரு ஒலிஃபின் இருக்குது. NH குரூப் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. CBZ CO2R எஸ்டர் குரூப் இருக்குது. சரிங்களா? இப்போ இதில் ரீஏஜென்ட்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கேட்டலிஸ்ட்டு பெல்லேடியம் OAC2 10%. நெக்ஸ்ட் வந்து ஆர்த்தோடொலைன் 3P கொடுத்துருக்காங்க. ட்ரை ஆர்த்தோடொலைன் பாஸ்பின், இது வந்து 20%. நெக்ஸ்ட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் கார்பனேட்டு, TMF சால்வெண்ட்டு, N டெட்ரா N பியூட்டைல் அம்மோனியம் குளோரைடும் ரீஜன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ப்ராடக்ட் எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு கார்பனும் இந்த கார்பனும் கப்புள் ஆகும். அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுருக்கோம். இங்கே டபுள் பாண்ட் கூட கனெக்ட் ஆகும். இங்கே வந்து NH CBZ, இங்கே வந்து CO2R. இதுதான் ப்ராடக்டாக கிடைக்குது. நெக்ஸ்ட் இந்த ரியாக்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 6th ரியாக்ஷனு நாப்தலின் ரிங் போடுறோம். Br 2 புரோமோ நாப்தலின். இதில் வந்து ஒரு ஒலிஃபினில் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பு, இது ஃபுல்லாக எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்புன்னு சொல்கிறோம்.
எலக்ட்ரான் வித் டைம் குரூப் இருக்குது. ஸோ ரீஏஜென்ட்ஸ் வந்து முன்னாடி போட்ட அதே ரீஏஜென்ட்ஸ் தான். ஸோ இந்த ரீஏஜென்ட்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த ரீஏஜென்ட்ஸ் வந்து இங்கே அப்படியே யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ப்ராடக்ட் எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் செகண்ட் குரூப்பும் இதுவும் வந்து கப்புள் ஆகும். நார்த்தலின் ரிங் போட்டுக்கிறோம். இந்த செகண்ட் பொசிஷனில் ஒரு டபுள் பாண்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா CO2 ஈட்டின்னு போட்டுக்கலாம் ஷார்ட்டாக. ஸோ இதுதான் ப்ராடக்ட். இதில் ஸோ எலக்ட்ரான் வித் டைம் குரூப் இருக்குது. அப்போது லெஸ் ஹிண்ட்ரட் சைடில் கப்ளிங் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7th ப்ராப்ளம். ஒரு சைக்ளிக் ஒலிஃபின் ட்ரிப்ளெட் எடுத்திருக்கோம். OET இது வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பு. இதுதான் எலக்ட்ரான் வித் டைம் குரூப்பு. இது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஸோ இது சேம் ரியேஜென்ட்ஸ் போடுறோம். முன்னாடி போட்ட சேம் ரியேஜென்ட்ஸு. பெல்லடியம் OAC2 ET3N DMSO 60 டிகிரி செல்சியஸ் கண்டிஷன்ஸ் பார்த்துங்க. இப்போ ப்ராடக்ட் எப்படி கிடைக்குதுன்னா, இங்கேயும் கப்புள் ஆகும்னு பார்க்குறோம். ஆனால் அங்கே எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கிறதுனால கப்புளிங் வந்து இங்கே நடக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ அப்போ ப்ராடக்ட் வந்து மோர் ஹிண்ட்ரட் சைடில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ப்ராடக்ட் வந்து இந்த இடத்துல OET இருக்குது. பட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா 20% ஈல்டு தான். அதாவது இது எப்படி சொல்லணும்னா 1,1 டை சப்ஸ்டிரேட் ப்ராடக்ட் கிடைக்குது. டை சப்ஸ்டிரேட் ப்ராடக்ட். இது ரெண்டு கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து 1,2 டை சப்ஸ்டிரேட் அல்கீன், வந்து 1,1 டை சப்ஸ்டிரேட் அல்கீன்ஸ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 8th எக்ஸாம்பிள். இது வந்து நீங்கள் மெக்கானிசம் போட்டு தான் ப்ராடக்ட் பண்ண முடியும். pH ஹை. இது வந்து அல்லைல் சிஸ்டம் மாதிரி இது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இது கேட்டலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா BTOAC2 சோடியம் அசிட்டேட்டு N டெட்ராபியூட்டைல் அம்மோனியம் குளோரைடு. இப்போ ப்ராடக்ட் எப்படி நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சிமெட்ரிக்காக தான் இருக்குது. இங்கேயும் ஆட்கள் இங்கே ஒரு சப்ஸ்டியூஷன் இருக்குது, இங்கே ஒரு சப்ஸ்டியூஷன் இருக்குது. ப்ராடக்ட் வந்து இங்கே ஏதாவது ஒரு இடத்துல கப்புள் ஆகும்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த கப்ளிங் வந்து இந்த மாதிரி கிடைக்குது. ரியாக்ஷன் அப்படி ப்ராடக்ட் இப்படி கிடைக்குது. pH சரிங்களா. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மெக்கானிசம் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் 9th ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த pHன்றது பதிலாக ரிங்காக போட்டிருக்கோம் ஐ. இதே போல் ஒரு ஈன் குரூப்பு. இந்த ஈன் குரூப் பக்கத்தில் ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்குது. ஸோ இந்த ஆக்சிஜன் வந்து ரெசனன்ஸில் இருக்கும். ஸோ இப்போ வந்து இதில் ப்ராடக்ட் எப்படி கிடைக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். சேம் ரியேஜென்ட்ஸு ப்ராடக்ட் எப்படி கிடைக்குன்னு பார்க்கும்போது இதில் அந்த ரிங்கு இல்லை pH ஒன்று போடலாம். இங்கே வருது டபுள் பாண்டு. ஸோ இது எப்படி நம்ம மெக்கானிசம் போனோம்னா அதில் ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சின் அடிஷன், நெக்ஸ்ட்டு சின் எலிமினேஷன். இது வந்து அடிஷனுக்கும் சின்னில் நடக்கணும், எலிமினேஷனும் சின்னில் நடக்கணும். ஸோ அப்படி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்குது. இது மெக்கானிசம் போடலாம். எனவே டைம் ஆச்சுன்றதால நான் மெக்கானிசம் போடலை. நீ மெக்கானிசம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.